வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னம் துலாம் ராசியானது எப்போவுமே பார்ப்பதற்கு பசு போல இருப்பாங்க, ஆனால் பாஞ்சா புலி மாதிரி பாய்வாங்க. நானாக எந்த வம்புக்கும் போக மாட்டேன், ஆனால் வந்த வம்பை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க. பொதுவாக அந்த துலாம் ராசிக்கு நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அதாவது துலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அவங்க பிரயோஜனமாக இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உயரக்கூடும். அதாவது நாடு நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி. தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சகாயமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு திருப்தி அடைந்த வாழ்க்கையாக அமையும். இதில் இந்த துலாம் ராசியோடு மேஷ லக்னமும் சேரும் பொழுது இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதல் பலத்தோடு வேலை செய்யும். அதாவது இப்போ துலாம் ராசியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் எல்லா துலாம் ராசிக்காரங்களும் முழுமையாக அப்படியே இருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. எல்லாரும் மற்றவங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியவங்களாக அமைஞ்சிருவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அதாவது அந்த ராசியினுடைய அம்சமானது அதுதான், ஆனால் அதற்கேற்ற குணத்தை அந்த மனிதர்கள் பெற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் அதுவே இந்த துலாம் ராசி மேஷ லக்னம் அப்படின்னு ஒழுங்கும்போது இந்த விஷயங்கள் பக்காவாக அவங்களுக்கு பொருந்தி போகும். அவங்களுக்கு முழுமையாக இந்த அம்சம் அப்படிங்கிறது வேலை செய்யும். பை டீஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க.
தனக்காக அப்படின்னு இவங்க எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடு மிகுந்தவங்களாக இருப்பாங்க. நீதி நேர்மைகளை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வட்டம் போட்டு ஒரு கோடு போட்டு அதற்குள்ளே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறது அவங்களுடைய குணமாக இருக்கும். பட் அதே நேரம் இவங்களுக்கு இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. எது எடுத்தாலுமே தன்னை சார்ந்தவங்க அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. மற்றவங்க, அதாவது ஊர், உலகம், நாடு, நகரம் இப்படின்னு பொதுவான விஷயங்களை பற்றி தான் அவங்க அதிகமாக யோசிக்கவே செய்வாங்க. அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் தான் ஈடுபடவே செய்வாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்காக பாடுபட தயாராக இருக்கக்கூடியவங்க. இவங்க இயற்கையாகவே மற்றவங்களோட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. இந்த சோஷியல் லைஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடித்த விஷயமாக இருக்கும். எப்போதுமே ஒரு ஜன கூட்டத்தோடையே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, இவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி, இப்படி அமைச்சிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெறுவது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் கோலாகவே இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக இவங்க தன்னை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, எப்போவுமே மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுடைய தேவையை புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே விதி அப்படிங்கிறது வலியது. இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தான், சோதிக்கணும். அதோட வேலை அப்படிங்கிறதே அது மட்டும்தான். ஸோ அதனால் இந்த துலாம் ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த குவாலிட்டிஸாக நிறைய பிரச்சனையை அவங்க வாழ்க்கையில் பார்ப்பாங்க. உண்மையிலே இப்போ இந்த முரண்பாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த மேஷ லக்னம் துலாம் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருந்தும். ஏன்னா இயற்கையாகவே இவங்களுடைய மனமாகட்டும் புத்தியாகட்டும் இருவேறு நிலைகளில் வேலை செய்யும். இவங்களுடைய மனசு ரொம்பவுமே சாஃப்ட் கார்னர், அமைதியாக பக்குவமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஆனால் இவங்களுடைய புத்தி எல்லா விஷயத்துலையுமே ஆக்ரோஷமாகவும் அவசரமாகவும் தான் செயல்படும். அதனால் இவங்களுடைய புத்திக்கும் மனதுக்கும் போராட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காற்றுள்ள போதை தூற்றுக்கொள் அப்படிங்கிறது பழமொழி. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மனசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா புத்தி ஏற்றுக்காது, புத்தி ஏற்றுக்குச்சு அப்படின்னா மனசு ஏற்றுக்காது. ஸோ இதனாலேயே நிறைய விஷயங்களை, வாய்ப்புகளை தவறக்கூடிய தருணங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் பெரும் பிரச்சனையாக அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்காது. ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே இவங்களுக்கு தேடி போய் உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உலக இயல்பு ஊசியில் உதவி கிடைச்சா அது மதிக்க தயாராக இருக்காது. ஸோ இதனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களை சார்ந்தவங்க சுயநலம் மிக்கவங்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே இவங்க மற்றவங்க கிட்டேருந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இவங்க கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பல விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும். பொருள் ரீதியாகவும் இருக்கலாம், உணர்வு ரீதியான விஷயங்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று இவங்க கிட்டேருந்து போய்கிட்டே தான் இருக்கும். லைஃப் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் இருந்தது அப்படின்னா தான் அந்த பேலன்ஸை தக்க வச்சுக்க முடியும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியெல்லாம் வேலை செய்யவே செய்யாது. ஒன்லி கிவ் அவே பாலிசி தான் வேலை செய்யுது. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பொருள் ரீதியாக பாதிக்கப்படுறதை காட்டிலும் உணர்வு ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரணம், மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வகையில் நிறைய சங்கடங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்கும். இவங்க எதிர்பார்க்குற மாதிரியே எல்லா விஷயங்களும் அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உறவு நிலைகளை தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிரமமாயிடும். பல நேரங்களில் மற்றவங்க உதாசீனப்படுத்தி போகவும் செஞ்சுடுவாங்க. ஸோ சுய ஜாதகம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வெளிவரவும் செய்வாங்க. அதை சமாளிக்கக்கூடிய, சுதாரிச்சிருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒருவேளை சுய ஜாதகம் சரியில்லை, குறிப்பாக இந்த அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது மற்றும் சனியினுடைய தாக்கங்கள் ராசி ரீதியாகவோ லக்ன ரீதியாகவோ ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே முழுவதுமாக ஒரு சென்டிமெண்ட் ப்ரெஷராக மாறிடும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். சில நேரங்களில் மற்றவங்க மேலாம் தப்பு கிடையாது, எல்லா தப்பும் நம்ம மேலே தான் அப்படின்னு கூட இவங்க யோசிக்க செஞ்சுடுவாங்க.
இதனால் ஒரு மாதிரியான டிப்ரெஷனான லைஃபுக்குள்ளெல்லாம் அவங்க போக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இது வந்து இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். மற்ற ஆட்களுக்கெல்லாம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ஆனாலும் மற்றவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காரணம் ஒன்றே ஒன்று தான், பெரும்பாலும் இவங்களை சார்ந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. எப்போவுமே எதையுமே இவங்க தான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை தள்ளப்படுறாங்க. மற்றவங்ககிட்ட இவங்களுக்கு சகாயம் ஏற்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியோட பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தவறப்படுது. இதுதான் பெரும் பிரச்சனை. அதனால் இந்த துலாம் ராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் மற்றவங்க வகையில் முரண்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இவங்க சரின்னா அவங்க தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவங்க சரினா இவங்க தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான். ஆனாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சில விஷயங்களில் விட்டில் பூச்சி கதையாக தான் இருக்கும். என்ன தான் இந்த முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்களுக்காக தான் வாழ்வாங்க, மற்றவங்களை பற்றி தான் அதிகமாக எடை போடுவாங்க, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க. நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக எது கிடையாது. என்ன பண்ணலாம், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், மற்றவங்களை பீட் பண்ணலாம், என்ன பண்ணால் மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கலாம், இப்படின்னு மற்றவங்களை பேஸாக வச்சு தான் எல்லா விஷயங்களுமே இவங்க யோசிப்பாங்க. இதில் மேஷ லக்னம் அப்படிங்கும்பொழுது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. இந்த மேஷ லக்னத்துக்கு இயற்கையாகவே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் என்பது அதிகம். இன்னும் சொல்லப்போனால் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது, மற்றவங்க கொஞ்சம் அடிப்பணிஞ்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லக்ன ரீதியாக இது இவங்களுக்கு கொஞ்சம் பலம் வாய்ந்ததாகவே இருக்குது. ஆனால் இங்கே ராசி என்ன பண்ணுன்னா அந்த விஷயத்தை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும். அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மற்றவங்களே அனுசரித்து வருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க அனுசரித்து போயிடுவாங்க. சரி, அதான் அவங்க வர்றாங்கல்ல, அப்புறம் என்ன நம்ம கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து மற்றவங்களும் அதையே செய்வாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே மற்றவங்களும் அப்படியே செய்வாங்க. அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து இவங்களுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களில் அப்படியே அடாப்ட் ஆகும். இங்கே நான் மற்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே தன்னை தவிர்த்து மற்ற எல்லாருமே மற்றவங்க தான். அது குடும்பத்தாரை சார்ந்தவங்களாகட்டும், வெளி உறவுகளாகட்டும், உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி மற்றவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையாவது நட்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களே ஈஸியாக நட்பாகிடுவாங்க. யாரையாவது பகைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களே ஈஸியாக பகையாகவும் மாறிடுவாங்க. ஸோ இவங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட் நினச்சாலே போதும். ஸோ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு சகாயமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை திருப்தி அடைந்ததாக இருக்கும். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரியான முரண்பாடுகளை இவங்க எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணுறாங்க இல்லை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதே நிர்ணயிக்கப்படுது. இப்போ இதெல்லாம் இந்த ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் மற்றவங்க வகையில் நிறைய பிரச்சனைகளை, சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் இவங்க தான் மற்றவங்களை நேசிக்கவும் செய்கிறாங்க, ஒரு பக்கம் இவங்களே மற்றவங்களை வெறுக்கவும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிரச்சனையாகத்தான் அமையும். குறிப்பாக எந்த விஷயங்கள்லன்னா, பெரும்பாலும் இந்த வியாபார நிமித்த விஷயங்களில் தான் ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்கும். இந்த கஸ்டமர்ஸை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், பார்ட்னர்ஷிப்பை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுயஜாதகம் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாத்தையும் இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. என்னதான் முரண்பாடான விஷயங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் லக்ன ரீதியாக இவங்களுக்கு கிடைச்சிருது. ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இவங்க சிக்க செஞ்சிடுவாங்க. மற்றவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பாக இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கடனெல்லாம் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா திரும்பி வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். கராராக இருந்தால் தான் காசு வசூலிக்க முடியுமே, இல்லாமல் சாஃப்டாக இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. என்ன ஆனாலும் சரி அதை எல்லாத்தையுமே இவங்க ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக இது சென்டிமெண்ட் தான். முன்னாடியே சொன்னேன், இவங்க வந்து மற்றவங்களை பற்றி தான் அதிகம் யோசிப்பாங்க.
ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்களை பற்றியே அதிகமாக யோசிக்கும்போது தன் குடும்பத்தை பற்றி இவங்க யோசிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. எல்லா உறவுகளையுமே பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், குழந்தைகளாகட்டும், இப்படி எல்லாரை பற்றியுமே இவங்க வந்து எப்போவுமே அசை போட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் விதி என்னன்னா, எல்லார்கிட்டையுமே இவங்ககிட்ட அந்த முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். சில விஷயங்கள் தான் மற்றவங்க இவங்ககிட்ட உடன்பட்டு வருவாங்களே இல்லாமல், பெரும்பாலான விஷயங்கள் இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வேடிக்கையான விஷயம் என்னென்னா, என்னதான் அவங்க முரண்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் கடைசியில் நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி. எப்போவுமே அதுதான் நடக்கும். இங்கே அதுதான் பெரிய கடுப்பான விஷயமே. சொல்லும் போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க, என்னென்னமோ வியாக்கானம் பேசுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா செய்கிறது நம்ம சொன்ன விஷயத்தை தான் போய் செய்கிற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லும் போதே செஞ்சுருந்தானே, இவ்வளோ பேச்சு நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் பல தருணங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அமையும். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெருசாக ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. பட் குடும்ப உறவுகள் நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் தான் எப்போவுமே வேலை செய்யும். அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி. குறிப்பாக இது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இவங்க இந்த காதல் விஷயங்களை விழக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்க வந்து வாழ்க்கை துணைக்கு சரண்டர் ஆகக்கூடியவங்க தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இவங்களுடைய மனமானது காதல் விஷயங்களில் ஏங்க துடிக்கும். ஆனால் இவங்களுடைய புத்தியோ அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணவே நினைக்கும். ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த புத்திக்கும் மனசுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் இருக்கிறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபைடான திருமண வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. பெரும்பாலும் கிட்டத்தட்ட இவங்க எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். ஆனால் இவங்களே சில தருணங்களால் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் திருப்தியான ஒரு மன வாழ்க்கை அமையுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது முழுக்க முழுக்க இவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். திரும்பவும் இங்கே ஜாதகம் கை கொடுத்து வச்சுன்னா பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது. ஒருவேளை ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்குது, குறிப்பாக இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம், அதுலேயும் மெயினாக இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பிளவுபடவே செய்யும். ஒரு திருப்தியான மன வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கஷ்டம்தான். யார் என்ன சொன்னாலும் சரி, இவங்களுடைய மனமானது பேதளிச்சே இருக்கும். அதை சரி பண்ணவே முடியாது. தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. காரணம், எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகளில் இவங்க மாட்டிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஜோதிடத்தில் விதி வலியது அப்படின்னே சொல்லுவோம். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். அது வகையிலலாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய விஷயங்களை பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் இருப்பாங்க. மற்றவங்களும் இவங்க கிட்ட அப்படித்தான் இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸும் ஆக மாட்டாங்க, ரொம்ப விரிசலாகவும் இருக்க மாட்டாங்க. நல்ல காலகட்டங்கள் இருக்கும்போது ஆகா ஓகோன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறவங்களும் அவங்க தான். ஆகாத காலகட்டங்கள் வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே மோசம்னு பேசக்கூடியவங்களாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இது கால சுழற்சிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்கள்லாம் அமையுது. கல்வி சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருக்கும். அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீசெண்டான விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட உண்டு. பட் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் முரண்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே செய்யும். இந்த சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை எல்லாம் அடிக்கடி டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அமையும். ஜாதகம் கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க கொஞ்சம் கரெக்டாக டீல் பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஜாதகம் இவங்க கை கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக சங்கடமாகவும் இருக்கும். அது பாட்டு போயிட்டுருக்கும், நம்ம பாட்டு போயிட்டுருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படும். ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனிப்பட்ட நிலைகளில் இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நிறை குறைகளும் கிடையாது. ஆனால் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது பார்த்து பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.